2600 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி மனிதர்களான குள்ள மனிதர்கள் வணங்கிய கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்துல பழனி மலைத்தொடர்களில் தாண்டிக்குடி மலை கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் பயமுறுத்துகிற ரத்தம் உறிஞ்சுற அட்டைப்பூச்சிகள் நிறைஞ்ச மலைக்காட்டுக்குள்ள புகழ்பெற்ற பல அதிசயங்களோட தாண்டிக்குடி பாலமுருகன் மலைக்கோவிலுக்கு நிற்காத அடைமலையில் மலையேற்றம் பண்ண போகிறோம். கொடைக்கானல்ல பழனி மலைத்தொடர்களில் 5600 அடி உயரத்தில் யானைகள் அதிக அளவு நடமாடுற பாச்சலூர் அரசன்குடை கிராமத்தோட தனிச்சு விடப்பட்ட காட்டுக்கு மத்தியில பெரிய மலையோட பாறை இடுக்குல பல அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச யாராலையும் போக முடியாத குகையில சிவன் நாகப்பாம்பா கதவு மலைநாதரா நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. கதவுமலைநாதரை தேடி போற இந்த மலையேற்றத்துல காட்டுக்குள்ள முதல்ல அட்டைப்பூச்சி கிட்ட மாட்டிக்கிட்டோம். அட்டைப்பூச்சிட்ட இருந்து தப்பிச்சு விடாத அடைமலையில மாட்டிக்கிட்டோம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம சிவனை பார்க்குற எண்ணத்தை கைவிடுறதே இல்லை. போன வீடியோவில் நம்ம கடல் மட்டத்துல இருந்து 5600 அடி உயரத்துல யானைக்காட்டுக்குள்ள மர்மமான குகைக்குள்ள நாகமா சிவன் காட்சி கொடுக்குற கதவு மலைக்கு மலையேற்றம் பண்ணிட்டு இறங்கும் போது மலையில மாட்டிக்கிட்டோம். தாண்டிக்குடி பாலமுருகனை பார்க்காம மலையிறங்க மாட்டோம்னு விடாப்புடியா 2 மணி நேரத்துக்கு மேல மலையில காத்திருந்து கடைசியா மலையேற்றம் ஆரம்பிச்சாச்சு. மக்களே, இப்போ நம்ம தாண்டிக்குடி முருகன் கோயில் போயிட்டுருக்கோம். மழை நின்றுமான்னு ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். விடுற மாதிரி தெரில. நாங்கள் கூட கிளம்பிட்டோம். பாருங்க, ஒரு சிமெண்ட் ரோடு போகுது பாருங்க. அடமழை இங்கே ஃபுல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த சிமெண்ட் ரோடு பாருங்க மேலே வர போகுமா, நம்ம தாண்டிக்குடி பாலமுருகன் கோயில் வர போகுமா. சரியான குளிர். நல்ல வேலை ஜர்க்கின்னு எடுத்துகிட்டு வந்தேன். மொத்தம் நாங்கள் 24 பேர் கதவு மலை வந்தோம். இப்போ நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா 6 பேர் தான் நம்ம தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு போகிறோம். அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். மக்களை பாருங்கள், அந்த உச்சியில் இருக்குது. நாங்கள் எப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரெக்கிங்கில் நாங்கள் 6 பேர் போகிறோம். பின்னாடி நாராயணன் வரான் பாருங்கள். நாராயணன் நல்ல வேலை ரெயின் கோட்டு கொண்டு வந்துட்டாப்புல, இல்லாட்டி ரொம்ப சிரமமாக இருக்கும். இங்கே பாருங்க, பாதை இருக்குது, நல்ல பாதையா, ஆனால் ஸ்டீப்பாக ஏறுது. இங்கே பாருங்க மக்களே, இதுக்கு பேர் தான் காட்டாறு. இவ்வளோ நேரம் இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி இல்லை. இப்போ பேஞ்ச மழைக்கு இந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் 24 பேர் வந்ததில் 6 பேர் தான் போகிறோம்னா பார்த்துக்கோங்களேன். குமரேசன்லாம் கொண்டு வரல பாருங்க, ஃபுல்லாக நனைஞ்சிட்டாப்புல. பாருங்க மக்களே, எங்கேருந்து வருதுன்னு பாருங்க. சரியான வெள்ளப்பெருக்கு. இப்போ பேஞ்ச மழையில் வர்ற தண்ணி இதெல்லாம். நாங்கள் போய்கிட்டே இருப்போம். சரத்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வராப்பில் நம்மளோட. ஏன்னா வந்தாச்சு, நம்ம இங்கே தாண்டிக்குடி வந்தாச்சு. இப்போ தாண்டிக்குடி திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரில. வந்துட்டா ஒட்டக்க நம்ம இந்த பாலமுருகன் கோவிலையும் ஏறிட்டு போயிட்டா நல்லா இருக்குன்னு நினச்சோம். இந்த தாண்டிக்குடின்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு பாலமுருகன் கோவில் தான் வரும். அவ்வளோ ஃபேமஸான கோவில். சுற்று வட்டாரத்தில் திருவிழா பங்குனி உத்திரத்தில் பயங்கரமாக நடக்கும். இப்போ இங்கேயா சுற்றி இருக்கிற தாண்டிக்குடி மக்கள், அரசன்குடை, பாய்ச்சலூர், எல்லா ஊரில் இருந்தும் மக்கள் அங்கங்கே நடைபாதையாக மேலே வருவாங்களாம். வேற லெவல். ஒரு பக்கம் 6 ஓடுது, ரிட்டர்ன் எப்படி போகும்னு தெரில. பஸ்ஸு ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டோன்னா இங்கே தான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஹில்ஸில் இருக்கோம். இங்கே பஸ்ஸு ரேரு தான், ரொம்ப அடிக்கடிலாம் பஸ் இல்லை. இன்னொரு வழி இருக்குது. இப்போ நம்ம போகிற வழியிலே இறங்க மாட்டோம். பாலமுருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நேரம் இன்னொரு வழி இருக்குது, அதில் போவோம். பாருங்கள், கிருபாகரன் அண்ணன் வராரு. இப்படி இருக்கும்னு நம்ம ட்ரெக்கிங் நினச்சி பார்க்கவே இல்லை. நினைக்கலாம், இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை. போகிற பாதை ஃபுல்லாமே பாருங்களேன், தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணி தான். எங்கே பார்த்தாலும் அட்டைப்பூச்சி, எங்கே பார்த்தாலும் அப்படியே ஈரப்பதம் தான். இந்த பாலமுருகன் கோயில் மலைக்கு போகிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா இவர் தான்.
ஹாய். நம்ம சரவணன் தான் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி வந்துட்டோம் திரும்பி போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தாண்டிக்குடி பாலமுருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு இவர் தான் முக்கிய காரணம். ரொம்ப பிடிச்சிருக்குது. இது மாதிரி இது வரைக்கும் எங்கேயும் போடல. ஓடியா இந்த இடம் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கு. ரொம்ப செங்குத்தாக இருக்குது இந்த இடம். அத்தாடி பார்த்தாங்க சரவணன் ஓடிட்டார் பாருங்க. தமிழரசி அம்மாலாம் பாருன்னு சொன்னாங்க. ஆனால் வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுவாங்க வந்தா. அதனால் நாங்கள் நேராக தாண்டிக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு போக சொல்லிட்டோம் அவங்கள. இந்த இடம் ரொம்ப ஏற்றமாக இருக்குது. பாருங்க கால்லாம் செத்து போச்சு. அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு மேடு தான் கஷ்டமாக இருங்க அப்படின்னு. இங்கே பாருங்க குமரேசன்னா சின்ன பின்னமாயிட்டாப்புல. கொடை சாஞ்சிருச்சு வண்டி. என்ன சரவணன் ஒரு மாதிரி ரிவர்ஸில் போகிறாரு. சாப்பிட்ட சாப்பாடு அப்படி சப்பாத்தி, லெமன் சாதம், புளியோரை, ஆப்பிள் இப்படி தகட்டினா விட்டுட்டு தண்டியிலையா அனுபவியா நீ? சரியான ஸ்டீப்பாக இருக்குது. ஏற முடியல, கால்லாம் சுணந்துருச்சு. ஏன்னா நாங்கள் மலையிலேயே இப்போ விடுமா அப்போ விடுமான்னு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே காத்துக்கிட்டு இருந்துட்டோம். அதுலேயே டயர்டாயிட்டோம். ஒரு கடுமையான ஒரு 20 நிமிஷம் ரொம்ப வதச்சிருச்சு. பஸ்ஸு கொடைக்கானல் ஹில்லில் ஏறும் போது எப்படி ஃபஸ்ட் இயரில் ரொம்ப முக்கிட்டு போகும், அந்த மாதிரி முக்கிட்டோம். வந்தாச்சு மக்களே. நேராக வந்தீங்கன்னா ஒரே பெரிய ஏத்தம். அதை முடிச்சுட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா பாருங்கள் கோவிலுக்கு வந்தாச்சு. தாண்டிக்குடி பாலமுருகன் கோவில் ரொம்ப புகழ்பெற்ற கோவில். கொடைக்கானலில் ரொம்ப புகழ்பெற்ற கோவில். கொடைக்கானல் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து ஏகப்பட்ட மக்கள் இங்கே வழிபட்டுட்டு போகிறாங்க. பங்குனி உத்திரம் அன்னைக்குன்னா இங்கே அவ்வளோ ஜனம் இருக்கும். இங்கே பாருங்களேன், இங்கே பொங்கல் வச்சுக்கிட்டு பயங்கர கூட்டமாக இருக்கும். இங்கே முடிஞ்சால் பங்குனி உத்திரத்துக்கு வாங்க. மற்றபடி நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போயுமே ஓப்பனில் தான் இருக்கும் கோவில். இந்த டயத்தில் மான்சூன் டயத்தில் நாங்கள் வந்திருக்கோம்ல, ஃபீலே வேறு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, ஏற ரொம்ப கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டு போய் பார்க்குறோமா, சூப்பராக இருக்குது. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் தாண்டிக்குடி அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு மலைக்கு மேலே இவ்வளோ பெரிய கோவில் இருக்கும்னு யாரும் நினச்சி பார்த்துக்க மாட்டீங்க. ஆண்டி குளத்தில் முருகன் நிற்கிறாரு, விநாயகர் இருக்கார் பாருங்கள். உத்திர திருவிழா தாண்டிக்குடியில் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும்னு உள்ளக்க தேர் இருக்குது பாருங்கள். இந்த இடமே அப்படியே ஒரு சோலைவனம் மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்க. இங்கே இடும்பர் இருக்கார். இங்கே பாருங்கள் காலபைரவர் இருக்கார். காலபைரவர் இருக்கார். நம்மளுக்கு சூப்பராக தரிசனம் கொடுக்குறாரு. பாலமுருகன் திருக்கோவில் தாண்டிக்குடி. பாலமுருகன் கோவிலில் பார்க்க வேண்டிய இடங்கள் முருகன் பாதம், பாறையில் இயற்கையாக தோன்றிய மயில் சர்ப்பம், பாறையில் உள்ள சுனை, ஆஞ்சநேயர் முருகனை வழிபடுதல், இயற்கை விபூதி பிரசாதம், ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த வீடு, இந்த கோவிலில் அந்த வீட்டில் வாழ்ந்த மனிதர்கள் சாமி கும்பிட்ட இடம் எல்லாமே பாருங்கள். இந்த 6 இடங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். மற்ற கோவிலில் எங்கேயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதை பார்க்க முடியாது பாருங்கள். முருகனோட பாதம், ஆதி மனிதர்கள் இந்த கோயிலில் சாமி கும்பிட்டதுக்கு ஒரு இடம் இருக்கான், பாறையில் உள்ள சுனை, சூப்பராக இருக்குது எல்லாமே. மக்களே பாருங்களேன், ஒரு அதிசயம் என்னென்னா, நாங்கள் ஏறி வர அடமழை பெஞ்சு பார்த்துருப்பீங்க, காட்டாரில் வெள்ளம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் முருகன் கோயில் அடைஞ்சோனையே சுத்தமாக ஒரு மழை இல்லை. இங்கே பாருங்கள், வெயில் வந்துருச்சு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? வெயில் வந்துருச்சு பாருங்களேன். அம்மா மழை நின்றோன்னு ஓடியாண்டியலோ மக்களே பாருங்கள். நல்ல வேலை என் காலில் இடுக்கில் இருந்துச்சு, நல்ல வேலை தட்டி விட்டேன். இங்கே பாருங்கள்,
எப்படி வரான் பாருங்க அவன். பாம்பு மாதிரி படம் எடுத்து நம்மளுக்காண்டி காத்துக்கிட்டு இருப்பாப்புல. இது நான் இப்போ தட்டி விட்டது. மக்களே பாருங்க, இப்போ நம்ம தாண்டிக்குடி பாலமுருகன் கோவிலில் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பன்றிமலை சுவாமிகள். இவர் வந்து நம்ம இந்த தாண்டிக்குடி பாலமுருகன் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது எப்போனா 1969, அப்புறம் வந்து 1968 2 தடவை வந்து இவர் தலைமையில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இவரோட ஒரு மணிமண்டபம் அந்த இடத்துல இருக்குது பாருங்களேன், பன்றிமலை சுவாமிகள். மகளே இப்போ பாருங்கள், நம்ம பாலமுருகன் கோவிலில் முருகனோட பாதம் இங்கே இருக்கான். அந்த வழியெலாம் போய்கிட்டு இருக்கோம். கீழே இறங்கி போகணும். இதுவரை நான் எங்கேயுமே முருகனோட பாதம் இருந்து கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ நம்ம இறங்கி வந்தது அந்த மலை உச்சியில் இருந்து தான் இறங்கி வந்தோம். பாருங்களேன், நாங்கள் வரும்போது எவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்களேன், அந்த மலையில் வெயில் தெரியுதா, லைட்லாம் மிஸ்ட் இருக்குது பாருங்கள். இதான் தாண்டிக்குடி, இதான் தாண்டிக்குடி கிராமம். தாண்டிக்குடி வந்து இந்த வட்டாரத்தில் கொஞ்சம் பெரிய ஊராக இருக்குது பாருங்களேன். இது பெரிய ஊர். முருகனோட பாதத்தை போய் பார்ப்போம். கம்பிகள் போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஃபுல்லாமே ஒரு பாறை பயங்கரமாக வழுக்குது. அதனால் மழை வேறு பெஞ்சிருக்கா, அதனால் அந்த கம்பிகளை பிடிச்சிட்டு தான் நம்ம வரணும். பாருங்கள் இந்த இடத்துல மக்களை நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பாறையில் வடியக்கூடிய சுனைன்னு சொன்னாங்கல்ல, அது இங்கே பாருங்களேன். இது சுனை, உள்ளே இருந்து சுனை தண்ணி அப்படியே அந்த வழியாக வடிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்களேன், தெரியுதா? கூண்டு போட்டு வச்சுருக்காங்க. இதிலேருந்து தான் எடுத்து முருகனை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க போல் இங்கே. இப்போ நம்ம அடுத்து வந்து முருகனோட பாதம் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். நல்லா பயங்கரமாக வழுக்குது, பார்த்து போகணும். அதுவும் சும்மா நாள்லேயே இது வழுக்கும். மழை வேறு பெஞ்சிருக்கா, பயங்கரமாக வழுக்குது, பாசம்லாம் பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் மக்களே, இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இது வந்து ஒரு பாம்போட இந்த பாறை ஃபுல்லாமே அப்படி தான் இருக்குது. அங்கங்கே நம்மளுக்கு நல்லா தெரியுது பாருங்களேன், தலை வால். இது ஒரு பெரிய பாம்போட அமைப்பு மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த பாறையோட பேரே பாம்பு பாறையாம். அங்கெல்லாம் பாருங்கள், இந்த இருக்குது முருகனோட பாதம். வந்தாச்சு நம்ம. இங்கே பாருங்க மக்களே, இது முருகனோட பாதம்னு சொல்லி இந்த இடத்துல சூப்பராக வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த கம்பியை நல்லா பிடிச்சிக்கிட்டே வாங்க. மயில் உருவம் இயற்கையாக படிஞ்ச பாறைன்னு போட்டிருந்தாங்க. ஓ, அது இதானா? அப்படியே ஆமாண்ணே, அப்படி போய் அது தோகை போகிறான். அந்த தோகை தெரியுது. இதான் தலை. இது தலை பாருங்க மக்களே, மயில் பாறைன்னு இங்கே ஒன்று போட்டிருந்தாங்க. அது இதான் போல இருக்குது பாருங்களேன். இது தலை, மயிலோட தலை பாருங்களேன். இப்படி போயிருக்கு பாருங்க. இப்படி வந்து இப்படி போயிட்டு இங்கே ஒரு கால் பிரியுது, இங்கே ஒரு கால் பிரியுது, இப்படியே போயிட்டு அப்படியே தோகை. பாருங்களேன், இயற்கையிலே அமைஞ்ச ஒரு மயில் பாறை. அதுதான் உங்களுக்கு கட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க. அது கழுத்து பாருங்களேன், இப்படி போகுது பாருங்கள், தெரியுதா? இது கால், 2 கால். என்னென்ன? ஆமாம், இது 2, இது ஒரு கால், இது ஒரு கால். இங்கேருந்து பார்க்க தாண்டிக்குடி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். மலைகளுக்கு கீழே ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு. அங்கே மட்டும் ஒரு மிஸ்ட்டு தெரியுதா, அது மட்டும் கொத்தா அப்படியே இந்த இடத்துல நிற்கிது பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது மக்களே. மக்களே பாருங்கள், இது ஆஞ்சநேயரோட பாதம்னு சொல்கிறாங்க. சரியாக பாலமுருகன் கோவிலுக்கு அப்படியே பின்னாடி பாறையில் இருக்குது இந்த இடத்துல. சித்தர் தபோவனம் போட்டிருக்காங்க, நாகர் சன்னதி. மக்களை இங்கே பாருங்க, அட்டை வச்சோன்னே அப்படியே ஃபுல்லாமே அட்டை தான் இந்த இடத்துல ஃபுல்லாமே. இங்கே பாருங்க எப்படி வராப்புல பாருங்க. இப்போ நாராயணன் காலில் ஒட்டிருந்துச்சு, இது எடுத்து போட்டிருக்கோம். என்னை நோக்கி வருது பாருங்களேன், வாடையை பார்த்துருச்சு, என்னை நோக்கி நேராக வராப்புல. மக்களை இந்த அட்டைக்கு ஃபுல்லாமே அந்த மனித வாசனை நல்லா தெரியும். அதை நம்ம எங்கே நிற்கிறோமோ அந்த திசையை நோக்கி தான் வரும். நீங்கள் வந்து அட்டை இருந்தால் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது, எப்படியும் உங்கள் மேலே ஒட்டிட்டு ரத்தம் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது கீழே விழுந்தோன்னே உங்கள் எந்த இடத்துல ஒட்டுச்சோ அந்த இடத்துல இருந்து ரத்தம் லீக் ஆகும். அப்போ தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். லைட்டாக அந்த இடத்துல வந்து அரிப்பு இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல இருந்து ரத்தம் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதுவாக விழுந்துடும் ரத்தம் குடித்தோன்னே. அதுக்கு சேஃப்டிக்கு தான் இந்த உப்பு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. நாங்கள் இந்த மலையில் இருக்குன்னு பெருசாக எதிர்பார்க்கல, ஆனால் எங்கே தொட்டாலும் இருக்குது. நம்மளை மேலே வந்து பார்த்துருவாங்களா, எப்படி பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப. அதான் நாங்கள் வர்ற வழியில் அவ்வளோ மழை, இங்கே வந்தோன்னே சொட்டு மழை இல்லை, வெயில் வந்துருச்சு. மழை விட்டுருச்சிங்க, கீழே நிற்கிறோம், அவ்வளோ நேரம் நிற்கிறோம் சோதிச்ச மாதிரி. இங்கே வந்தோடனே மழை எல்லாம் சுத்தமாக
இனிமே ஃபுல்லாக மழை தானே பெய்யும். கோவில் எப்பவுமே ஓப்பனில் இருக்குமாயா? காட்டு மாடு இங்கே வர்றதுனால ஓ 5:30க்கு மேலே பூட்டிடுவீங்க. காட்டு மாடு வரனால. அப்படி நாங்கள் இங்கிட்ட இருக்கீங்க இதை ஏற்கனவே பக்கம் நீங்கள் தாண்டிக்குடி தானா? சுந்தரி தான். சரி சரி. உங்கள் பேருங்கய்யா? என் பேர் மனோகரன். மனோகரன். சாமி 90 எடுத்து அப்போ சாமி நின்றும். நாராயணனுக்கு பாருங்க அந்த இடத்துல அட்டை கிடச்சுன்னு சொன்னேன்ல, இங்கே பாருங்க பிளட் லீக் ஆகிக்கிட்டே இருக்கு பாருங்க, நிற்கவே இல்லை. ஒரு 10-15 நிமிஷமா வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள். தாண்டிக்குடி பாலமுருகன் கோயிலோட தல வரலாறு படி முருகன் தன்னோட 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலையிலிருந்து தாண்டிக்குடிக்கு வந்திருக்காரு. இங்கிருந்து தான் முருகன் பழனிக்கே போயிருக்காராம். தாண்டிக்குடியிலேருந்து பழனிக்கு தாண்டி குதிச்சு முருகன் பழனிக்கு போயிருக்காரு. அதனால தான் அந்த மலை கிராமத்துக்கு தாண்டி குதின்னு பேரான். காலப்போக்கில் தாண்டிக்குடின்னு மாறிடுச்சு. பழனிக்கு போகிறவங்க இங்குள்ள தாண்டிக்குடி பாலமுருகனை தரிசனம் பண்ணிட்டு பழனிக்கு போனால் முழுமையான பலன் கிடைக்குமா? இங்கிருந்து தாண்டி குதிச்சு பழனிக்கு போன முருகனை திரும்ப தாண்டிக்குடிக்கே அழைச்சிட்டு வந்தவர் இங்குள்ள பன்றிமலை சுவாமிகள்னு சொல்லப்படுது. பழனி முருகன் கோவிலில் முருகன் எப்படி காட்சி கொடுக்குறாரோ அதே மாதிரி பாலமுருகனா இங்கேயும் காட்சி கொடுக்குறாரு. வேற லெவலில் இருக்கு. வந்ததுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்ச மாதிரி முருகனை எப்படி விட்டு பார்த்துருங்க. இல்ல நான் சொல்லிட்டேனே இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் போன்ட்டு. சூப்பராக இருந்தது. சரியான மழை. என்ன பண்ணுவோம் தெரியல. ரிட்டர்ன் போயிடுவோமா நினச்சோம். பட் கடைசியில் முருகன் சோதிக்கல. கரெக்டாக நம்ம முருகனையும் பார்த்தாச்சு தாண்டிக்குடியில். இப்போ எல்லாமே சுற்றி முடிஞ்சாச்சு ஃபுல்லாகவே. எல்லாமே நம்ம வந்து தாண்டிக்குடியில் உள்ள நம்ம கதவுமலை சிவன் கோவிலுக்கும் போயாச்சு, தாண்டிக்குடி முருகன் கோவிலுக்கும் வந்தாச்சு. ரொம்ப சோதிச்சிட்டாரு எங்களை, ரொம்ப சோதிச்சிட்டாரு. ஆனால் கடைசியில் நாங்கள் விடாப்படியாக இருந்து உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துட்டோம். இங்கே பாருங்க மக்களே, இது வந்து நாய் மேலே இருந்து விழுந்திருக்கு. இது வித்தியாசமான அட்டையாக இருக்குது பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? வித்தியாசமான அட்டையாக இருக்குது. எவ்வளோ பெருசு! அதான் நாய் ரத்தத்தை குடிச்சிட்டு எவ்வளோ பெருசில் கிடக்கு பாருங்களேன். இங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க, இது அட்டை தான். நாய் இப்போ கடிச்சிச்சு பாருங்க, எங்களுக்கு பக்கத்தில் உள்ள நாய் அது கடிக்கும் போது விழுந்திருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. ரத்தம் குடிச்சனால உங்களுக்கு அப்படி அது வந்து புழு மாதிரி நீளமாக இருந்துச்சு அங்கே பிடிச்சது. அது சின்ன தாண்டிக்குடி பாலமுருகன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா, மழை பெய்கிற சீசனில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டை அதிகமாக இருக்குது, ஜாக்கிரதையாக வாங்க. எங்களை ரொம்ப பேர்த்த கடிச்சிருக்கு. இப்போ நாய்களால் கூட கடிச்சு இப்போ சொரிஞ்சு கீழே எல்லாத்தையும் பிச்சு வீசி தள்ளி விட்டுச்சு. அவ்வளோ பெருசாக இருக்குது. மக்களே, நம்ம தாண்டிக்குடியில் உள்ள முருகன் கோவில் பாலமுருகன் கோவிலுக்கு வந்தோம். பின்னாடி பாருங்கள், தாண்டிக்குடியில் ஆண்டி அணிக்கிறார் முருகன். சூப்பராக தரிசனம் பண்ணோம். வர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2 மணி நேரம் மழையில் வெயிட் பண்ணி நாங்கள் வரும்போதும் மழை பயங்கரமாக பெஞ்சிச்சு. காட்டாற்று வெள்ளம்லாம் ஓடி இருக்கும், பார்த்துருப்பீங்க. எல்லாம் அட்டைத்தொல்லாம் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. மழை பெஞ்சனால ரொம்ப ஈரப்பதமாக இருக்குது எல்லா இடத்தையும். நாங்கள் எல்லா இடமும் இந்த இடத்துல காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். பாலமுருகன் எங்களுக்கு சூப்பராக தரிசனம் கொடுத்தாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு மலை மேடு செடி கொல்லியும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். முருகனுக்கு முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோஹரா அரோஹரா. பாருங்க, நம்ம பாலமுருகன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் குதிரை லாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குதிரை நிற்கிது. இங்கே ஒரு குதிரை, இங்கே ஒரு குதிரை, இந்த நிற்கிது பாருங்கள் ஒரு குதிரை, தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு பேர் தான் குதிரை லாயம். அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட குதிரை லாயம் கட்டி வரிசையாக குதிரைகளை வச்சுருப்பாங்க, போருக்கு தயார்படுத்துவாங்க. இந்த ஒன்று நிற்கிது பாருங்கள். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் குதிரை லாயத்தை. அப்படியே வரிசையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாலமுருகன் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இந்த இடத்துல இருக்குது. அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான் அது. இந்த மாதிரி ஒரு போருக்கு போகிறதுனா ஒரு 1000 குதிரை கட்டுற மாதிரி இந்த மாதிரி லாயங்கள் இருக்கும். ஒரு குதிரைக்கும் இன்னொரு குதிரைக்கும் தனித்தனி அறைகள் இருக்கும். அதுலேயே அதுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் போட்டுருவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். தாண்டிக்குடி முருகன் கோவிலுக்கு ஏறும்போது நம்ம கதவுமலை சிவன் கோவில் இறங்கினோம் பாருங்கள், அந்த ரூட் வழியாக வந்து ஏறணும். இப்போ இறங்கும் போது வந்து போலீஸ் ஸ்டேஷன், இப்படியே நேராக போனால் போலீஸ் ஸ்டேஷன் போகும். அதுலேருந்து நம்ம ரோட்டில் கொஞ்சம் தூரம் ஏறி போனால் தான் நம்ம தாண்டிக்குடி பஸ் ஸ்டாண்டு போக முடியும். 2 கிலோமீட்டர் இந்த பாதையில் போனால் 2 கிலோமீட்டர் போகணும். இந்த பாதையில் போனால் தான் நான் மேலே காமிச்சிருப்பேன், போர்டில் போட்டிருந்தாங்கல்ல பாலமுருகன் கோவிலில் குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடு. அப்புறம் வந்து அவங்க வந்து முருகனை தரிசனம் பண்ண ஒரு இடம் இந்த இடத்துல இருக்கான். அதாவது ஆதி காலத்தில் வாழ்ந்த குள்ள மனிதர்கள் முருகனை தரிசனம் பண்ண இடம் இங்கே போகிற வழியில் இருக்கான். வாங்க அதையும் பார்த்துட்டு போவோம். அடுத்த மழை வர
வானம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்குள்ளேயும் இறங்கிடணும். மேற்கில் சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டு இருக்கு மலைகளுக்கு பின்னாடி. பார்த்தீங்களா எவ்வளோ மேகக்கூட்டம் இருக்கணும். அடுத்த மலை வந்தால் நாங்கள் தாண்டிக்குடியை விட்டு தப்பிக்க முடியாது. அதுக்குள்ளேயும் மலையை இறங்கி அப்படியே ஓடிடணும். இந்த குள்ள மனிதர்கள் வந்து முருகனை வழிபட்ட இடம் சொன்னேன்ல, அதுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த மலை ஃபுல்லாமே இந்த மாதிரி குள்ள மனிதர்கள் வாழ்ந்த அடையாளங்கள் அங்கங்கே பார்க்க முடியும். 2600 வருடங்களுக்கு முன்பு குடியிருந்த ஆதி மனிதர்களின் குடியிருப்பு. இதே மாதிரி நான் கதவுமலை சிவன் கோயிலுக்கு போகிற வழியில இங்கே அமைச்சிருப்பேன். அங்கேயும் 2 டால்மெண்ட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டால்மெண்ட்ஸ் இருக்குது. மக்களை பாருங்கள், இந்த இடத்துலையும் குள்ள மனிதர்கள் வாழ்ந்த ஆதி மனிதர்கள் வாழ்ந்த ஒரு குடியிருப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல ஒன்று இடிபாடுகளோடு இருக்குது பாருங்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருந்த ஆதி மனிதர்களின் குடியிருப்பு. அப்படி இங்கே பாருங்கள் மக்களே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, தூறல் மழை வந்துருச்சு. மழை பெய்யுது பார்த்தீங்களா, மழை வந்துருச்சு. சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாருங்கள், மழை வந்துருச்சு பாருங்கள். தாண்டிக்கூடியே தாண்ட முடியாது போல இருக்க. முருகனை வந்து தரிசிக்கிற வரதான் அது அனுமதி பண்ணியிருக்கு நம்மளுக்கு. முருகனை தாண்டி வந்தோடனே மழை ஆரம்பிச்சு. ஓடுங்கள் ஓடுங்கள். இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இது மழை வேற பெய்யுது, அட்டை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. 1 மணி நேரம் எங்களுக்கு டைம் கொடுத்தாரு, அருமையாக தரிசனம் பண்ணேன். இந்த வடிவேல் சொல்லுவா பிள்ளையில ஒரு காமெடி, நாங்கள்லாம் அடமலையில் அவுள் திங்கிறவங்க, கொற்றமலையில் கொய்யா திங்கிறவங்கன்னு. அந்த டைலாக் வந்து எங்கள் டீமுக்கு தான் பொருந்தும். இங்கே சுத்தமான மலைத்தேன் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு குடியிருப்பு காமிச்சல, அவங்க வந்து மலை கிராம மக்கள். அவங்க வந்து மலைத்தேன் விற்கிறாங்களாம். 1 லிட்டரு வந்து 700 ரூபா. இந்த சீசனில் கிடைக்காது, இப்போ மழை பெய்கிற சீசனில் கிடைக்காது. இப்போ வந்து நம்ம முருகன் கோவிலேருந்து இறங்கியாச்சு பாருங்கள். மண்டல காப்பி ஆராய்ச்சி மையம், அதுக்கு நேராக இந்த ரோடு வருது பாருங்கள். இதுக்கு நேராக தான் இறங்கியிருக்கோம். பாலமுருகன் டெம்பிள் 2 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ரோடு வந்துருச்சு, அப்படியே போயிட வேண்டியதான். போயிடலாமா அப்படியே? இப்போ ரோட்டில் இருந்து நம்ம தாண்டிக்குடி பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். நம்ம மேலெலாம் அப்படியே மிஸ்ட்டு தவந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். மக்களை இங்கே பாருங்கள், பேஞ்ச மலைக்கு காட்டாற்று வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். சின்ன காவாக தான், எவ்வளோ பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாமே நாங்கள் ஏறின அந்த தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கு பின்னாடி போய் ஏறிட்டு இப்போ இந்த மலை உச்சியில் இருந்து இப்படியே இறங்குறோம் நாங்கள். பச்சைக்கிளி எவ்வளோ ஃபோர்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. இனிதே முடிந்தது ட்ரெக்கிங் பாயிண்ட். அடுத்த ட்ரெக்கிங்ல சந்திக்கிறேன். நண்பர்களே பாருங்க, பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனும் கடிச்ச கிடையா கதை. 5ல கடைசியில் ஏன்ட்டே வந்து கடிச்சிருக்கு பாருங்க. எங்க வர வந்திருக்குன்னு பாருங்க. சந்தோஷம் உங்களுக்கு என்னை கடிச்சதுல. ஏதோ வெடிக்குது.